ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 107 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே கரையோரமாக காட்டுவாங்க. ஈனோ அவளால் எந்த விஷயத்தையுமே ப்ராப்பராக பண்ண முடியல, நான் யூஸ்லெஸ்ஸாக இருந்தேன், மற்றவங்க வழியில் குறுக்கால இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்ட்டு ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுவா. லீயை பார்த்துட்டு நீ எந்த விஷயத்தையுமே நெகட்டிவாக எடுத்துக்கிறது இல்லை, பாசிட்டிவாக மாற்றிக்கிற, ஈவன் இப்போ கூட வேர்வை வர அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற அப்படின்ட்டு லீயோட டிட்டர்மினேஷன் பற்றி தான் பேசுவா. லீ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேர்வை இல்லை, என்னால் முடியலங்கிற என்னோட கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரவாகவே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் மொத்தமாவே சொதப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான் லீ. ஈனோ உன்னோட உணர்வு எனக்கு புரியுது லீ அப்படின்பா. தூரத்துல ககாஷி யாமட்டோ ரிட்டர்ன் ஆவாங்க. சக்குரா ககாஷி சென்சே அப்படின்ட்டு பக்கத்துல போவா. ஹினாட்டா சக்குராவை தட்டி விட்டுட்டு நருட்டோ எங்கேன்னு கேட்பா. சக்குரா அது யாருன்னு யுக்கிமாருவை கேட்கவும், 3 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ற ஸ்பெஷல் பவர் உள்ள அந்த பையன் அப்படின்பாரு ககாஷி. சாய் மேல இருந்து தேடிட்டே போவான். யாமட்டோ உருவாக்குன இடத்துக்குள்ள இருப்பாங்க எல்லாருமே. ககாஷி சென்சே அந்த 3 டெயில்ஸ் திரும்ப ஏரிக்குள்ளேயே போயிருச்சு. ஒன்ஸ் சீலிங் டீம் மட்டும் ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னா 4க்கான சீலிங் பேரியரை திரும்ப ட்ரை பண்ணுவோம். இந்த பையனை இப்போதைக்கு எங்கேயுமே எடுத்துட்டு போக முடியாது அப்படின்பாரு. இந்த பையனுக்கு மட்டும் கான்சியஸ்னஸ் வந்துட்டா சேஃபான இடத்துல இவனை விட்டுட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நருட்டோவையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்பாரு. நருட்டோன்ட்டு ஃபீல் பண்ணுவா சக்குரா. ஈனோ கவலைப்படாத, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்பா. ககாஷி யாமட்டோ சாய் கீபா ஹினாட்டா 4 பேத்தையும் கூப்பிட்டு நம்ம 5 பேரும் நருட்டோ தேடலாம் அப்படின்பாரு. ஷீசுனேவையும் கூப்பிடுவாரு. இன்கேஸ் நருட்டோவுக்கு அடிபட்டு இருந்தா அவனுக்கு ட்ரீட் பண்றதுக்கு. சக்குரா அண்ட் ஈனோவை இந்த பையனை பார்த்துக்க சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாம் கார்ட்ல இருங்க, இந்த பையனை கூட்டிட்டு போறக்கு வரக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்பாரு ககாஷி. எங்க உயிரை கொடுத்தனாவது இவனை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்பா லீ. எல்லாருமே அலர்ட்டா இருங்க, கொடுத்த வேலையை பாருங்கன்னு ககாஷி. சாய் மேல இருந்து நருட்டோவை தேடுவான். ஹினாட்டா பியாக்குகன் யூஸ் பண்ணுவா. எங்க தான் போனா அப்படிங்கிற மாதிரி பாப்பா. சீஜுனே ஹினாட்டா கீபா இருந்துமே நம்மளால நருட்டோவை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேப்பா. சக்குரா பக்கம் காட்டுவாங்க. 3 டெயில்ஸை சீல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மொத்தமாவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம், இருந்தாலுமே சக்கர கண்ட்ரோல்ல கவனமா இரு அப்படின்னு சொல்லும் போது ஈனோ எனக்கு தெரியும் சக்கரா, நான் அதுக்கப்புறமும் இந்த தப்ப பண்ண போறது இல்ல, கண்டிப்பா அந்த பையனை நான் காப்பாத்துவேன் அப்படின்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவா. நீ கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச ஸ்குவாட்ஸ் நான் பண்றேன்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுவான் லீ. சக்குரா கடுப்பாவா அப்படியே பொறுமையா நகருவான். 10 நம்ம இவங்களை பாதுகாக்கிறதுக்கு நிக்கிறோம் லீ, மறந்துட்டியான்னு சொல்லி கேப்பா. ஆமா நான் மறந்துட்டேன் அப்படின்பா. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாமா, ஒன்னா இருக்காது, வேலைக்கு ஆகாது. ஷீனோ ஆல்ரெடி அவனுக்குன்னு ஒரு பொசிஷன் எடுத்து கார்ட் பண்றதுக்கு ப்ராப்பரா நிக்கிறான், அப்புறம் நான் வெளியே வந்து பாத்துக்கிறேன் அப்படின்பா. லீ அப்படின்னா நான் எங்க நிக்கிறதுன்னு சொல்லி கேப்பா. ரூஃபுக்கு போயிரு அப்படின்பா. தலைவை எக்ஸைட்மெண்டோட போவான். ஷீனோ கிட்ட காட்டுவாங்க. அவனோட பூச்சியில ஒரு மாய் கீழே விழுகும். என்னோட பூச்சிகள் பலவீனமாயிருச்சு, இதுக்கெல்லாம் 3 டெயில்ஸோட சக்கரா தான் காரணமான்ட்டு பாப்பா ஷீனோ. இதுக்கப்புறமா ஏரிக்குள்ள காட்டுவாங்க. திடீர்னு டார்க் ஆகும். தண்ணி சொட்டுற மாதிரி காட்டுவாங்க. பார்த்தா நருட்டோட மோதல தண்ணி சொட்டும். முழிச்சு பார்த்தா முள்ளா இருக்க மாதிரி சுத்தி வர ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்க இடத்துல இருந்து முழிப்பான். எங்கடா இருக்குன்னு பாப்பா. 3 டெயில்ஸ் அட்டாக் பண்ணிக்க முடியாது, அது ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அதான் தெரியுமே அது என்ன முழுங்கிடுச்சு, இப்ப நான் அதோட வயிற்றுக்குள்ள இருக்கேன் அப்படின்ட்டு அதோட வயிற்ற தட்டி பாப்பா. ரொம்ப ஹார்டா இருக்கும். இவ்வளவு கல்லு மாதிரி இருக்கு, எதான் திங்குமோ அப்படின்ட்டு. ஓ என்னதான் தின்றுருக்கு இல்லையா அப்படின்ட்டு முன்னாடி போவான் நருட்டோ. கூரனை பார்த்திருப்பான். கூரன் நருட்டோவை பார்த்தோன்னே அட்டாக் பண்ணிடுவா. யுக்கிமாருவை கூட்டிட்டு போக விட மாட்டேன்ட்டு நருட்டோ புனைய வச்சு தடுத்திருப்பா. யுக்கிமாருன்னு சொல்லும் போதே சாவன்ட்டு அட்டாக் பண்ற மாதிரி வந்த கூரன் மயங்கி இருப்பா. நருட்டோ பக்கத்தால போவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெல்லோஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ரிஞ்சி அவனோட டீம்மேட்ஸை பார்க்க போவான். ரிஞ்சியான்ட்டு பார்ப்பாங்க. கீகோல செம கடுப்பாவான். என்னடா நட்டாத்துல விட்டுட்டு போன மாதிரி போயிட்ட, நீ பார்த்த வேலையில பெரிய கஷ்டத்தையும் நாங்க பார்த்துட்டோம் அப்படின்பா. என்ன உடனே வர சொல்லி கூரன் கூப்பிட்டா என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லி கேப்பா ரிஞ்சி. கீகோவோட தலை பிடிச்சி மூஞ்சியை பார்த்துட்டு அப்படியே போவான். செம கடுப்பாவான் கீகோ. கிகிரியை பார்த்துட்டு நுராரியோட முகத்தை பார்ப்பா. இப்பெல்லாம் பாக்குறது பேட் மேனஸ் அப்படின்பா நுராரி. பேட்டில் ஃபீல்டு நொடிக்கு நொடி மாறுது, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வைக்காதீங்கன்ட்டு ரிஞ்சி கிளம்பிடுவான். ரிஞ்சி மொத்தமாவே மாறிட்டான்ல அப்படின்னு சொல்லி கேட்பான் கீகோ. ரிஞ்சி என்ன இப்படி ஓடி போயிட்டான்ங்க மாதிரி பேசுவான் நுராரி. யார் ஓடி போனது அப்படின்ட்டு காபுட்டோ வருவான். நுராரிய ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ப்ளீஸ் முறைக்காத அப்படின்பா நுராரி. ஃபர்ஸ்ட் ரிஞ்சி வந்தான், அப்புறம் நீ வர இப்படி பாக்குறீங்க, என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பான் கிகிரி. கீகோவை பார்க்கும்போது உன் மூஞ்சியில நீ கண்ணாடியில பார்த்ததே இல்லையா, இந்த கண்கள் மனுஷங்களை பார்த்ததே இல்லையா என்னன்னு சொல்லி கத்துவான். காபுட்டோ சிரிச்சுட்டு சீக்கிரமா நீங்க சாக போறீங்க அப்படின்பா. அவ்வளவு மோசமா இருக்கா, பொய் சொல்லாத அப்படின்பானுங்க. நுராரில ஜோக் பண்ணாத அப்படின்பா. இல்ல உண்மையாதான் சொல்றேன், உங்களோட சக்ரா ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமா
மொத்தமா மறையுது அப்படின்பா. மொத்தமா அழிய போறீங்க அப்படின்னு காபுட்டோ சொல்லவும் எல்லாருமே பயப்படுவாங்க. ரொம்பவுமே மோசமான எதிரிகளோட சண்டை போட்டிருப்பீங்க போலயே, அதுக்கான விளைவு தான் இது அப்படின்ட்டு கீகோவை கூப்பிட்டு உன் விஷயத்துல உனக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு, அப்புறம் பூம் அப்படின்பா. கீகோல ரொம்ப பயப்படுவான். கிகிரி எனக்கான டைம், எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லி கேட்பான். நூராரி இல்ல நான் அதை கேட்க விரும்பல அப்படின்ட்டு காபுட்டோட காலில் விழுந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவா, சாக விரும்பல அப்படின்ட்டு. கிகிரி அதே மாதிரி கீகோ 2 பேருமே வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாருங்க, என்னால என்ன பண்ண முடியும், என்னோட மெடிக்கல் நிஞ்சுட்ஸ்லயுமே இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த விஷயம் இருக்குல்ல அப்படின்னு திங்க் பண்ண மாதிரி பண்ணிட்டு, இல்ல என்னோட ப்ரீஷியஸான காம்ரேட்ஸ்க்கு இதை நான் எப்படி பண்ணுவேன்ட்டு திரும்புவான் காபுட்டோ. எதுவா இருந்த என்ன அதை பண்ணி எங்களை காப்பாத்து ப்ளீஸ்ன்ட்டு 3 பேருமே புடிச்சுக்குவாங்க காபுட்டோவை. நீங்க ஆசைப்பட்டா பண்றேன் அப்படின்பா காபுட்டோ. 3 பேருமே சிரிப்பாங்க. லீய காட்டுவாங்க. ரூஃப் டாப்ல நின்னுட்டு தலைவன் வேற வேலை பார்த்துட்டு இருப்பான். உள்ள இருக்க யுகிமாருவுக்கு சக்குராவும் ஈனோவும் ட்ரீட் பண்ணுவாங்க. லைட்டா அசைவு இருக்கும். சக்குரா நருட்டோ சொன்ன விஷயத்தை திங்க் பண்ணி பாப்பா. அந்த பையனை காப்பாத்தியே ஆகணும், அவனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் இந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், அவனுக்கு திரும்பி போறக்குன்னு ஒரு இடமே இருக்காது. நம்மளை பத்தி அதிகமா திங்க் பண்றவங்க இருக்க இடம் தான் நமக்கான இடம் அப்படின்னா நான் அந்த பையனை பத்தி திங்க் பண்றதை நிறுத்த மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இந்த பையனை பத்தி தான் நருட்டோ சொன்னானான்னு திங்க் பண்ணுவா. ஈனோ என்னன்னுகவும் நருட்டோ இந்த பையனை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருந்தான் அப்படின்பா சக்குரா. கான்சியஸ்க்கு வந்திருப்பான். எங்க இருக்குன்னு கேட்பான் யுகிமாரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க, நாங்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்பா சக்குரா. யுகிமாரு கூரன் கொடுத்த அந்த கிறிஸ்டல் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அது இருக்காது. ஏதாவது தொலைச்சிட்டியான்னு சொல்லி சக்குரா கேட்கும் போது எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டே இருப்பான். இதுக்கப்புறமா கூரன் கிட்ட காட்டுவாங்க. யுகிமாரு அவனோட அம்மா கூட இருக்க விஷயத்தை பார்த்துட்டு கண் கலங்குவா. யுகிமாருவோட அம்மா கூரனை அரவணைச்சு மன்னிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரோச்சிமாரு வருவான். மன்னிப்பா, நீ கொன்ன ஒருத்தங்களே உன்னை எப்படி மன்னிப்பாங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான். யுகிமாரு அழுகிறத காட்டுவாங்க. இல்ல நிறுத்துன்னு சொல்லுவா கூரன். முழிச்சு பார்த்தா நருட்டோ கிட்ட இருப்பா. அட்டாக் பண்றதுக்கு பின்னாடி போயிட்டு ட்ரை பண்ணுவா. பலி தாங்க முடியாம கீழே விழுந்துருவா. அவளுக்கு ட்ரீட் பண்ணாத பார்த்துட்டு இதை நீதான் பண்ணியான்னு சொல்லி கேட்டுட்டு உன்னோட பிளான் தான் என்னன்னு சொல்லி கேப்பா. ஒண்ணுமில்ல அப்படின்பா. நிஞ்சானாலே எனிமி அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறானா அசால்ட்டா கொன்னுட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த நீ ஏன் பண்ணலன்னு கூரன் கேட்கவும், இங்க பாரு நான் சண்டை போட முடியாதவங்களோட எல்லாம் சண்டை போட மாட்டேன் அப்படின்றவா நருட்டோ. யுகிமாரு எங்கன்னு சொல்லி கேப்பா. அவங்க எல்லாம் இல்ல, 3 டைல்ஸ் முழுங்கினது ஒன்னையும் என்னையும் மட்டும்தான் அப்படின்பா. அப்படின்னா யுகிமாரு லேக்ல தானே இருப்பான் அப்படின்ட்டு திங்க் பண்ணும் போது, ஒன்னும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா வில்லேஜ்க்கே போயிருப்பாங்க அப்படின்பா நருட்டோ. எவ்வளவு பெரிய சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் யுகிமாருவை நான் திரும்ப கூட்டிட்டு வந்துக்குவேன் அப்படின்பா கூரன். மெயினா இந்த இடத்துல இருந்து 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் வெளியே போக முடியும். 2 பேத்துக்குள்ள சண்டை போட்டு யாரு வெளியே போறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்பா கூரன். அதே விஷயத்த தான் நானும் யோசிச்சேன் அப்படின்பா நருட்டோ. மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தப்படுவான். திடீர்னு பார்த்தா சின்னதா 3 டெய்ல்டு பீஸ்ட் வரும். என்னடா அது சின்னதா வருதுன்னு பாப்பா நருட்டோ. நருட்டோ எஸ்கேப் ஆகி ஓடுவான். கூரன் முடியாம இருப்பா. அவளையும் சேர்த்தி காப்பாத்தி இழுத்துட்டு போவான். சுத்தி வர அட்டாக் பண்ண வரும்போது மேல ஜம்ப் பண்ணிருப்பான். நான் என்னோட கிறிஸ்டல் ஸ்டைல் யூஸ் பண்றேன் அப்படின்பா. இப்ப இருக்க கண்டிஷனுக்கு என்ன நீயே செத்துறலாம்னு பாக்குறேன் அப்படின்பா நருட்டோ. கூரன் நருட்டோ ஹெல்ப் பண்றதே பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்குவா. திரும்ப கேம்ப்லயே காட்டுவாங்க. போச்சுன்ட்டு இருப்பா யுகிமாரு. என்னடா போச்சுன்னு சொல்லி கேப்பா சக்குரா. ஓடும் போது யுகிமாரு கிட்ட இருந்து அந்த கிறிஸ்டல் கீழே விழுகும். அதை பார்த்த யுகிமாரு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு போவான். சக்குரா ஈனோ கிட்ட காட்டுவான். இந்த கிறிஸ்டல் பார்க்கவே அழகா இருக்கு அப்படின்பா சக்குரா. இது நல்லா இருந்தா கூரனும் சேஃபா இருப்பா அப்படின்பா யுகிமாரு. கூரனா அது யாருங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு சக்குரா நருட்டோ சொன்னான்ல இந்த பையன் நம்பர் அந்த ஒரு பர்சனா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவா. யுகிமாரு நடந்து போகும்போது விழுந்துருவான். ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது நானும் ஓகே தான், கூரனும் ஓகே தான்ட்டு திரும்ப எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணுவான். கீழே விழுந்துருவான். என்னடா இவன் அப்படின்ட்டு பக்கத்துல போவா ஈனோ. நருட்டோ அந்த பையன் திரும்ப போறக்கான இடம் இருக்குன்னு நம்புறான். ஆனா அவன் ஏமாந்து போயிருவான் அப்படிங்கிற விஷயத்த நருட்டோ சொல்லிப்பான் இல்லையா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு சக்குரா யுகிமாருவை பாப்பா. 3 டெய்ல்ஸோட வயிற்றுக்குள்ள காட்டுவாங்க. நருட்டோவும் கூரனும் சேஃபா இருப்பாங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லி கேப்பா கூரன். எப்பாரு நான் சண்டை போட அப்படின்னு சொல்ல வரும்போதே 3 டெய்ல்ஸ் கிட்டனாவது என்ன விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானங்கவும் அந்த கருமத்தை எவன் பாக்குறது அப்படின்பா நருட்டோ. முட்டாள்தனமா இருக்கு, நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னா இந்நாளைக்கு நீ செத்துருப்ப, இந்த இடத்த விட்டு கிளம்பி யுகிமாருவை தேட போயிருப்பேன் அப்படின்னு கூரன் சொல்லவும், யுகிமாரு உனக்கு அந்த அளவுக்கு தேவைப்படுறானா ஒரோச்சிமாருவுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பான். யுகிமாருவோட பவரை நீங்களும் தானே பாத்திருக்கீங்க. 3 டெய்ல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கும் அவன் தானே தேவைப்படுவான். லீஃப் வில்லேஜ் சேர்ந்த நீங்க 3 டெய்ல்ஸோட பவரை உங்களோட மிலிட்டரி யூஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் தானே, நீங்களும் அவனை தேடுறீங்கன்னு சொல்லி கத்துவா. அப்படிப்பட்ட பவர்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு நருட்டோ. லீஃப் கிட்ட ஆல்ரெடி 9 டெய்ல்ஸும் அதுக்கான ஜின்சுரிக்கும் இருக்கு. உங்களுக்குலாம் எங்களை பத்தி லார்ட் ஒரோச்சிமாரு அப்புறம் எங்களை பத்தி பேசுறதுக்கான தகுதி இல்லை அப்படின்பா கூரன். நருட்டோ நான் தான் அந்த ஜின்சுரிக்கின்பா. ஷாக்காவா கூரன். எங்கிட்ட தான் அந்த சக்தி இருக்கு, ஆனா அதை நான் யூஸ் பண்ண போறதா இல்ல. 9 டெய்ல்ஸ் கிட்ட அதிகப்படியான சக்தி இருக்கு, ஆனா என்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னோட சொந்த காம்ரேட்ஸை நானே காயப்படுத்தி இருக்கேன், அதை பத்தி கூட தெரியாம, அதனாலதான் அந்த பவரை நான் யூஸ் பண்றது இல்ல. நருட்டோ இப்படி சொல்லும் போதே கூரன் வருத்தப்படுவா. நான் மட்டும் அந்த விஷயத்த சொல்லாம இருந்தா அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது கூரன் நருட்டோவோட முகத்தை பாப்பா. நருட்டோ உன்னை பத்தி யார் அதிகமா நினைக்கிறாங்களோ அவங்க இருக்க இடம் தான் உனக்கான இடம்னு சொல்லியிருப்பான் ஹாட் ஸ்பிரிங்ல. அப்படின்னா என்னை பத்தி யார்
அதிகமா திங்க் பண்றாங்களோ அவங்க இருக்க இடம் தான் நான் போக வேண்டிய இடமான்ட்டு எக்ஸைட் ஆயிருப்பான் யுகிமாரு. அத நருட்டோ திங்க் பண்ணும்போது அந்த விஷயத்த நீ தான் சொன்னேன்னு சொல்லி கேப்பா கூரன். நான் தான் சொன்னேன், ஆனா நீங்க அவனை எதுக்காக திங்க் பண்றீங்க? ஒரோச்சிமாருவுக்காக, த்ரீ டெயில்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக தானே, அவன் ஒரு டூல் மாதிரி தானே, அது தப்பு அப்படின்பா நருட்டோ. கூரன் ரொம்பவுமே கடுப்பா இருக்க மாதிரி இருக்கும். யுகிமாரு டெயில்டு பீஸ்ட் பக்கமே போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அவன் என்ன மாதிரி மட்டும் மாறிடக்கூடாது அப்படின்பா. யுகிமாருவுக்கு அப்படிப்பட்ட விஷயத்த நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்பா கூரன். நருட்டோ நான் உன நம்ப மாட்டேன் அப்படின்பா. கூரன் அவன் போக வேண்டிய இடம், அவனோட அம்மாவும் செத்துட்டாங்க, அவன் அவங்க அம்மா கிட்ட போகணும், ஆனா அது இல்ல, அவங்களுக்கு பதிலா நான் இருப்பேன் அப்படின்பா. நருட்டோ உன்னை எப்படி நம்புறது, நீ தான் ஒரோச்சிமாருவுக்கு கீழே வேலை செய்யறியே, யுகிமாரு போக வேண்டிய இடம், அந்த இடம் ஒன்னும் உன் கூட கிடையாது அப்படின்னு சொல்றான் அப்படின்பா நருட்டோ. அப்படியா, போய் சொல்லு போ, அதுவே எனக்கும் ஓகே தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் தான் நான் போக வேண்டிய இடமும் அப்படின்பா. என்னமோ ஒண்ணு ஆர்கியூ பண்றதுக்கான இடம் இது இல்ல, நீ மயக்கத்துல இருக்கும்போது நான் எல்லா பக்கம் சுத்தி பார்த்தேன், இந்த இடமே ரொம்பவுமே குழப்பமா இருக்கு, என்னால வெளியே போறக்கான வழியை கண்டுபிடிக்க முடியல, அதனால நம்ம பிரிஞ்சு தேடுவோம் அப்படின்பா. கூரன் என்ன நம்ம 2 பேருமா அப்படின்னு சொல்லி கேப்பா. 2 பேர் நீ யாருமா சொன்னா, 1000க்கும் மேல அப்படின்பா நருட்டோ. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். கிகிரி, நுராரி, அப்புறம் கீஹோ 3 பேரும் எதுவா இருந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த காட்டுவாங்க. பயங்கரமான அலறல் சத்தம் கேட்கும். காபுட்டோ வெளியே வருவான். லீஃப் கிட்ட இருந்து யுகிமாருவை பிரிச்சு கூட்டிட்டு வரணும், அந்த மிஷின்ல ஃபெயிலியரே இருக்க கூடாது, சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்பா காபுட்டோ. கிகிரி, கீஹோ, நுராரி அவங்களோட கர்ஸ் மார்க்ஸை அதிகப்படியா மேம்படுத்தி இருப்பான் காபுட்டோ. பார்க்கவே வேற மாதிரி இருப்பாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொடுத்த பவரை வச்சு ஃபன் பண்ணிக்கங்க அப்படின்பா காபுட்டோ. இதுக்கப்புறமா நருட்டோவை தேடுற சாய், அக்கமாரு, கீபா, யாமட்டோ, ஹினாட்டா, ஷீசுனே, கக்காஷி எல்லாம் காட்டுவாங்க. கக்காஷி எங்க தாண்டா போன நருட்டோன்னு பாரு. த்ரீ டெயில்ஸோட வயித்துக்குள்ள இருக்க நருட்டோ ஃபர்ஸ்ட் நருட்டோ கப் சேலஞ்சுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு கத்துவா நருட்டோ. இந்த இடத்த விட்டு யாரு ஃபர்ஸ்ட் வெளியே போறாங்கிறது இந்த கான்டெஸ்டே அப்படின்பா. கூரன் பயங்கர ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா ஏகப்பட்ட நருட்டோ க்ளோன்ஸ் இருக்கும். எல்லா க்ளோன்ஸுமே கான்டெஸ்ட்டுக்கு தயாராகும். ஆனியமா கெட் செட் கோ அப்படின்பா நருட்டோ. எல்லா பக்கமும் எல்லா நருட்டோ க்ளோன்ஸும் கூரனும் தேடுவாங்க. வெளியே போற வழியை நான் கண்டுபிடிப்பேன்ட்டே போகுங்க நருட்டோவோட க்ளோன்ஸ்லாம். கூரன் மனசுக்குள்ள எப்படியாச்சும் வெளியே போய் யுகிமாருவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவா. கேம்ப்ல இருக்க யுகிமாரு கூரன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நருட்டோவும் அவ கூட தான் இருக்கான், அவங்க த்ரீ டெயில்ஸோட வயித்துக்குள்ள இருக்காங்க அப்படின்ட்டு சிரிப்பான். த்ரீ டெயில்ஸோட வயித்துக்குள்ள காட்டுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கைட் போஸ்ட் ஆஃப் த கெமிலியா அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.